Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இதே பேட்டர்னை நான் கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாம்லையும், அதாவது பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் எஸ்ஆர்பி டிஆர்பியில் பார்த்துருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி பார்த்துட்ருக்கேன். எம்ஹெச்லேயும் இதே கொஷின்ஸ், அதாவது ரிப்பீட்டடான சேம் பேட்டர்ன் ஏகப்பட்ட டைப்பில் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்தமாரி ஒரு கொஷின்ஸ் நம்ம டிக்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட கோஆப்ரேட்டிவ் சிலபஸ் எடுத்துனோம் அப்படின்னா அதில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியே வருது. அதில் இந்தமாரி கொஷின்ஸ் கட்டாயம் கேட்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ரெக்யூர்மெண்ட்லேயும் கட்டாயம் இதே ரெக்யூர்மெண்ட் வரும். இதுக்கப்புறம் டிஎன்பிசி அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ன்றது ஒரு ஹெவி வெயிட்டான சப்ஜெக்ட்டு. அதுலேயும் இதேமாரி சப்ஜெக்ட் வரும். அதனால தான் இந்த ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு மேக்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் முதன்முறையாக வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கன்டினியூ பண்ணுங்கள். நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் 10 எண்ணிக்கை உள்ள 60 வாட்ஸ் பல்புகளை 30 நாட்களுக்கு எரியவிட்டால் எவ்வளவு கிலோ வாட்ஸ் அவர் மின்சக்தி தேவைப்படும்? ஸோ இதை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்ம கண்டினியூஸாக வாசித்தா டெஃபினட்டாக புரியாது. ஆனால் இதில் சில ட்ரிக் இருக்குது. ஸ்மால் ட்ரிக்கு தான். இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆன்சரே ட்ரிக் பண்ணி விட்டுரும். ராங்காக நம்மளை ஆன்சர் பண்ண வச்சிரும். அது எப்படி ரைட்டாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கொஷின் என்னென்னா, ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எரிய விடுறாங்க பல்பை. அதாவது ஃபஸ்ட்டு ஒன் டேன்னு போட்டுக்கிட்டா எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க? அந்த ஒரு பல்பை 10 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 10 hours. ஒரு பல்ப் பார்த்திங்கன்னா 60 வாட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பல்ப் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 60 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 60 வாட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பல்ப் எரிய விடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக 10 பல்பு. ஸோ டோட்டலாக எத்தனை பல்ப் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 10 பல்பு. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஒன் டேக்கு 10 hours. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பல்ப் 60 வாட்ஸில் இருக்குது. டோட்டல் பல்ப் மொத்தம் 10 பல்பு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அதாவது மொத்தம் 10 பல்பு 60 வாட்ஸ் இருக்குது ஒவ்வொரு பல்புக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எரிய விடுறாங்க? 10 மணி நேரம் எரிய விடுறாங்க. ஸோ இதை நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 3 0 டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். இத்தனை வாட்ஸு பெர் ஹவர். ஸோ 6000 வாட்ஸ் ஒரு நாளைக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தான் எரியுது. ஸோ ஒரு நாளைக்கு 10 பல்ப் எரிஞ்சிச்சு அப்படின்னா 6000 வாட்ஸ் இருக்குது. இப்போ அவங்க கொஷின் என்ன அப்படின்னா இதேமாரி 30 நாட்களுக்கு எரிய விட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், சிம்பிளாக பார்த்திங்கன்னா 30 நாளுக்கு எரிய விட்டா என்ன அப்படின்னா அந்த ஆன்சர் இன்ட்டு 30 தான். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். இதில் பார்த்திங்கன்னா 3018. அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 0 அப்படியே இங்கே இறக்கி விட்டுறது தான். அடுத்து இந்த 0. ஸோ இவ்வளோ வாட்ஸ். இதுதான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வரையும் பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வாட்ஸை பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். ஆனால் கொஸ்டின் எனக்கு என்னன்றதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். கிலோ வாட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வாட்ஸை நம்ம கிலோ வாட்ஸாக மாற்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கிலோ வாட்ஸ்க்கு எத்தனை வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 1000 வாட்ஸ். அப்படின்னா நம்ம டைரெக்டாக இதை வகுத்துற வேண்டியதான். அதாவது 1,80,000 டிவைடட் பை இந்த 1000ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸை கிலோ வாட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ 0 வாடி கொடுத்துட வேண்டியதான். ஸோ இங்கே 0 இங்கே 0. ஸோ அடுத்து இருக்க பார்த்திங்கன்னா மொத்தமே 180. இது பார்த்திங்கன்னா கிலோ வாட்ஸாக மாறிவிட்டது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் அவங்க கேட்குறாங்க, கிலோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதேமாரி இது ஒரு பல்பை பற்றி பேசுகிறாங்க. இதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு மேனை பற்றி பேசணும். அதாவது ஒரு மனிதன் இவ்வளோ நாள் வேலை பார்த்தால் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன், டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இருக்குது. ட்ரெயின் பேட்டர்ன் இருக்குது, கார் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிற பேட்டர்ன் இருக்குது, இந்தமாரி ஒர்க்கர்ஸ் பேட்டர்ன் இருக்குது. இந்தமாரி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இதே சிலபஸில் வரும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஒரு சிம்பிள் மேக்ஸை கூட ஒரு ட்ரிக்காக சொல்லி தந்துக்கிட்டு இருக்கோம். அதுபடி இங்கே ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 180 கிலோ வாட்ஸ் பர் ஹவர் தான். ஸோ இதுதான் ஆன்சர்.
ஸோ சிலது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும், சிலது வந்து நம்ம கொஷினை ரிப்பீட்டடாக படிக்கணும். மேக்ஸை பொறுத்தளவு ரிப்பீட்டடாக படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொஷினை ஒரு டைத்துக்கு 2 டைம் 3 டைம் படிக்கிறப்ப அது டெஃபினட்டாக நமக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதாவது வாட்ஸை கிலோவாட்ஸை கன்வெர்ட் பண்ணுறப்ப, இல்லை கிலோவாட்ஸை வாட்ஸை கன்வெர்ட் பண்ணுறப்ப, ஸோ இந்தமாரி வந்து சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஸோ இங்கே நமக்கு என்னென்னா லக்கிலி வந்து நமக்கு வந்து அந்த 18,000 மட்டும்தான் அதிகமாக இருக்குது. இப்போ 1,80,000 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தான், நம்ம டெஃபினட்டாக அதை போய் சூஸ் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து நம்ம கொஷின்ஸை வந்து ரிப்பீட்டடாக படிக்கலாம், மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்தமாரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து இதே சேனலில் இன்னும் ஏகப்பட்ட வீடியோ போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.